ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்ம வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு வராங்க. மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட் tnhrc.government.in இந்த வெப்சைட் முதல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்கள்லாம் இருக்க பாருங்க, அங்கேருந்து மாபெரும் ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, அறங்காவலர் விண்ணப்பம்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் உள்ள நிறையா மாவட்டங்களில் உள்ள கோவில்களில் அதாவது விதியன் கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 46(1) படி 673 திருக்கோயில்களுக்கும், அதேமாரி 46(2) படி 84 திருக்கோயில்களுக்கும் இப்போதைக்கு பரம்பரை முறை வழிசாரா அறங்காவலரை வந்து பார்த்தா நியமனம் செய்வதற்கு ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 12/8/2026 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஏற்கனவே 46(3) விதியின் கீழ் 220 கோயில்களுக்கும் உங்களுக்கு வந்து இந்த அறங்காவலருக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுதாங்க டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ இந்த அறங்காவலருக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முதல்ல இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இதில் பொறுத்தவரைக்கும் மொத்தமாக 1004 கோயில்களில் உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட் இருக்குது. அதாவது பரம்பரை முறை வழி சாரா அறங்காவலர்கள் இதில் வந்து பாருங்கள் 46(3) கீழ் எத்தனை கோவில்கள் அப்படின்னா இதில் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மொத்தமாக 22 பக்கங்கள் 220 கோவில்களில் இந்த ஒரு வேலைவாய்ப்பு அறங்காவலர் கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி ஒரு சிலது 22, ஒரு சிலது வந்து 12/8 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாரி பிரிவு 46(2) கீழ் எங்கெங்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ இதுக்கும் உங்களுக்கு வந்து ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. லோட் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறையா வேக்கன்சி. ஸோ பிரிவு 46(2) கீழ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 84 இடங்களில் உங்களுக்கு அறங்காவலருக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ திரும்ப 46 பிரிவு 1 கீழ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் வந்து 673 இடங்களில் இந்த அறங்காவலருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பரம்பரை முறை வழிசார அறங்காவலர்கள், அதாவது பரம்பரையாக இல்லாமல் மற்றவங்க அறங்காவலராக நியமனம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிர்வாக திட்ட அறங்காவலர் அப்படின்ற ஒரு பதவிகள் கொடுத்துருக்காங்க. சேம் லைக்கஸ் இதுவும் அறங்காவலர் மாதிரி தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு 27 கோவில்களில் இந்த ஒரு அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட், உங்கள் தாலுக்கில், உங்கள் ஊரில் வேலைவாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் தான் நீங்கள் போய்ட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பெரிய வேக்கன்சியாக பிரிவு 46(1) கீழ் தான் நிறையா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபில்டர் ஆப்ஷன், நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் தாலுக்கில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாவே ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட், உங்கள் தாலுக்கில் எங்கெங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் நீங்கள் சர்ச் பண்ணலாம், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. அதேமாரி உங்கள் தாலுக்கில் இருக்கா இல்லையான்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதாங்க டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசி தேதி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே அப்ளை பண்ணி ஆகணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிவிப்பு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பதிவிறக்கம்னு. ஏன்னா இந்த கோவில்களுக்கு அறிவிப்பு இதுதான். பதிவிறக்கம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 12/8/2026 இந்த அறங்காவலருக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அந்த அட்ரஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ திருக்கோயில் என்னென்ன, அதுக்கான அட்ரஸ் என்ன எல்லாமே இருக்குது. இதுக்கான தகுதி வந்து 25 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். அதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சில தகுதிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் தகுதி இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்து சமயத்தினை பின்பற்றாதவர் தகுதி கிடையாது.
ஒழுக்கக்கேடு சம்பந்தமான குற்றத்துக்காக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. யாதொரு கோவிலில் அறங்காவலராக ஏற்கனவே நீங்கள் இருந்து அந்த பதவியிலேருந்து உங்களை பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறையா கைட்லைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மனநலக்குறைவு பெற்றவங்க, மனத்தளர்ச்சி அந்த மாதிரி பற்றவங்களாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் மத்திய அரசு கவர்மெண்ட் ஜாப்லேருந்து உங்களை வந்து நீக்கப்பட்டவராக இருக்கவங்க பண்ண முடியாது. அறநிலையத்துறை சார்பாக அல்லது அறநிலையத்துக்கு எதிராக ஊதியம் பெறும் வழக்கறிஞராக அமர்த்த பெற்றவர்கள் பண்ண முடியாது. அறநிலையத்துறைக்கு எதிராக விரோதமாக செயல்பட்டவங்க பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. இவங்களாம் பண்ண முடியாது. மீதி இருக்க எல்லாருமே பண்ணலாம். யூஸ்வலாக இந்து மதத்தை சார்ந்தவங்க 25 வயசுக்கு மேலே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பக்கத்திலே இருக்குது விண்ணப்பித்தல்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். அல்லது அப்படின்னா இதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. முதல்ல இணைய வழியில் விண்ணப்பிக்க, இதில் போயிட்டு விண்ணப்பித்தல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டேரெக்டாகவே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதாவது அறங்காவலர் நியமனம் விண்ணப்பம் பூர்த்தி செய்தல் மற்றும் ஆவணம் பதிவேற்றம் பண்ணுதல். இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க. கேப்சா கோடை கொடுத்துட்டு சமர்ப்பிக்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் ஃபில் பண்ணிட்டு ஆன்லைன்லேயே வந்து சப்மிட் பண்ண போகிறீங்க. அது மொதல் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு திரும்ப இதிலேயே வந்து ஆப்ஷன்ஸ் வரலாம். ஸோ ரெண்டாவது இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பதிவேற்றவும். அதாவது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி இதில் நீங்கள் டேரெக்டாக சப்மிட் பண்ணணும். உங்கள் பெயர் என்ன, மெயில் ஐடி என்ன, மொபைல் நம்பர் என்ன, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி 5 MB இருக்க மாரி டேரெக்டாக ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது, எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஆன்லைன்லேயே பண்ணுறது. இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அறங்காவலருக்கான விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவத்தை அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டு டேரெக்டாக சப்மிட் பண்ணிக்கலாம். மூணாவது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக, அதாவது தபால் மூலமாக அனுப்புறது இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்பீட் போஸ்ட் மூலமாக டேரெக்டாகவோ ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அனுப்பலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் மூணாவது இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபுல்லி டேரெக்டாக ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணுறது, இன்னொன்று இந்த இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணணும். மூணாவது ஆப்ஷன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி டேரெக்டாக அந்த அலுவலகம் ஆஃபீஸுக்கே கொண்டு போயிட்டு டேரெக்டாக சப்மிட் பண்ணுறது. இன்னொன்று ஸ்பீட் போஸ்ட் மூலமாக சப்மிட் பண்ணுறது. ஓகே, ஆன்லைன் அப்ளிகேஷனும் சரி ஆஃப்லைன் அப்ளிகேஷன் சரி ரெண்டுமே ஃபில் பண்ணுறது ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. இதில் வந்து பாருங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த தாலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த கிராமத்தில் உள்ள கோயில்களுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் பெயர் என்ன, அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், வயது மற்றும் பிறந்த தேதி ஃபில் பண்ணும், ஜெண்டர் ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட் உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டி, பிசியா, எம்பிசியா, எஸ்சி எஸ்டியா அப்படின்ற மாரி குறிப்பிட்டு சைவவா வைணவா அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முழு முகவரி, ஸோ உங்களுக்கான ஃபுல் அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் கோவில்களுக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்றத நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும், மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்னமான தொழில் பண்ணுறீங்க, எவ்வளோ மாத வருமானம் வாங்குறீங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கான கல்வி தகுதி என்ன, தாய்மொழி என்ன, என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்றத இதில் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சொந்தமாக உள்ள சொத்துக்கள், உங்களுக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, எத்தனை பரப்பு இருக்குது, அந்த சொத்து எங்கே இருக்குது, அதுக்கான தீர்வை என்ன, எல்லாத்தையுமே நிலம் வீடு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இதை வந்து தெரிவித்து ஆகணும் எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்ற மாரி. நெக்ஸ்ட்டு சொத்துக்கள் இதர ஆதாரங்கள் முதலியவற்றில் தோராயமாக மதிப்பு, அவற்றிலிருந்து கிடைக்கும் ஆண்டு வருமானம். ஸோ சொத்துலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஆதாரம் கிடைக்குது, எவ்வளோ உங்களுக்கு இன்கம் கிடைக்குது, அது எல்லாமே நீங்கள் தோராயமாக கொடுத்துக்கலாம். வருமான வரி செலுத்துறீங்க அப்படின்னா எவ்வளோ வரி செலுத்தப்படுகிறது, பொறுப்புகள் உங்களுக்கு ஏதாச்சும் கடன் இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, அது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். திருக்கோயிலுக்கு விண்ணப்பதாரர் அல்லது பாக பிரிவினை ஆகாத குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பின் அவருடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களால் செய்யப்பட்ட தான தர்மங்கள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை ஃபில் பண்ணிக்கலாம்.
விண்ணப்பத்தாரர் இதற்கு முன்பு ஏதேனும் திருக்கோயிலில் அறக்கட்டையில் அறங்காவலராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிவிக்கணும். அதிலையுமே உங்களுக்கு டீடைல்ஸ் படித்து பார்த்துட்டு எஸ்ஆர்னோ கொடுத்துக்கோங்க. விண்ணப்பத்தாரர் தற்போது வேறு திருக்கோயில் அல்லது அறக்கட்டையில் அறங்காவலராக வசிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கலாம். விண்ணப்பத்தாரர் உறவினர்கள் யாராச்சும் வந்து அறங்காவலராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. அதுக்கு எஸ்ஆர் நோ அப்படின்றத மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. அப்புறம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டிருப்பாங்க, ஆம் கொடுத்துக்கோங்க. நன்னடத்தை உடையவரான்னு கேட்டிருப்பாங்க, ஆம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எஸ்ஆர் நோ அப்படின்றத டிக் பண்ணிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணால் போதுமானது. இந்து சமயத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டவரா, ஆம் இல்லை. இந்திய குடிமகனா, ஆம் இல்லை. 25 வயதிற்கு குறையாதவரா அப்படின்ற மாதிரி விடுப்பு பெறாத நொடிப்பு நிலையாரா, அந்த மாதிரி நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேஸ் அண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு உங்கள் சைன் வந்து பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணுங்கள். வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அடையாள அட்டை, கல்வி சான்று, மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் ஏஜ் ப்ரூஃபாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இந்து மதம் சார்ந்தவர் அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் வந்து சான்றிதழில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். டிசியோ, மார்க்ஷீட்டோ, ஜாதி சர்டிஃபிகேட்லோ இந்து மதம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் இருந்தால் போதுமானது. ஜாதி சர்டிஃபிகேட் நீங்கள் எஸ்சிஎஸ்டினா மட்டும் ஜாதி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணால் போதுமானது, மற்றவங்க அட்டாச் பண்ண வேண்டாம். இருப்பிட சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, இருப்பிட சர்டிஃபிகேட் வைக்கணும். திருக்கோயில் சொத்துக்களை அனுபவிக்கவில்லை என்பதற்கான சர்டிஃபிகேட். எந்த ஒரு திருக்கோயிலுமே நான் எந்த சொத்துமே அனுபவிக்கலை அப்படின்றதுக்கான ஒரு என்ஓசி காப்பியை நீங்கள் போயிட்டு சம்மந்தப்பட்ட கோவில்களில் இல்லை பக்கத்தில் இருக்க கோவில்களை என்ஓசி மாரி வாங்கிக்கோங்க. வழக்கில் தண்டனை பெற்றவர் இல்லை என்பதற்கான காவல்துறை சான்று, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக 500 ரூபாய் கொடுத்து பேமெண்ட் பண்ணி அப்ளை பண்ணி வாங்கணும். இதெல்லாம் கம்பல்சரி. சொத்து சர்டிஃபிகேட், உங்களுக்கு எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்றதுக்கான சொத்து சர்டிஃபிகேட்டை விஓ கிட்டே வாங்க பாருங்கள். ஏன்னா இப்போதைக்கு சாலவன்சி சர்டிஃபிகேட் இ சேவையில் ஆப்ஷன் கிடையாது. அதனால் சொத்து சர்டிஃபிகேட்டை நீங்கள் விஓ கிட்டே மேனுவலாக ஒயிட் பேப்பர்லேயோ அதுக்கான ஃபார்மேட்லேயோ வாங்கி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. வருமான வரி சான்றிதழ் கேட்டிருக்காங்க, இன்கம் சர்டிஃபிகேட். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அதிகபட்சமாக ஒன் தாலுக்கில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா சொந்த ஊரில் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பட் வேக்கன்சி எங்கேயுமே இல்லாத பட்சத்தில் ஒன் தாலுக்கில் இருக்குது, வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ண பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணிட்டு இந்த உறுதிமொழிலாம் எடுத்துகிட்டு சைன் பண்ணிட்டு இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அல்லது டேரெக்டாகவோ சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு அனுப்பி வச்சுருங்க. இல்லை அல்லது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம், அல்லது ஃபில் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை ஆன்லைனில் கூட சப்மிட் பண்ண பாருங்கள். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் எந்த கோவில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிட்டு லாஸ்ட் தேதி என்ன, கைட்லைன்ஸ் என்ன எல்லாமே படித்து பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் மூலமாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் மூலமாகவே டேரெக்டாக அப்ளை பண்ண பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது கொடுத்து வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த பிரிவு 46(3)ல் உங்கள் ஊரில் வேலை இருக்கா, உங்கள் தாலுக்கில் வேலை இருக்கா, பிரிவு 46(2) கீழே உங்கள் ஊரில் வேலை இருக்கா, பிரிவு 46(1) கீழே வேலை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நிர்வாக திட்ட அறங்காவலரும் அதே மாதிரி தாங்க. ஸோ எதுவுமே மாற்றம் இருக்காது, எல்லாத்துக்குமே ஒரே கைட்லைன்ஸ், ஒரே தகுதிகள் தான். பெயர் மட்டும் மாறுபடும், பிரிவு மட்டும் மாறுபடும், இது எல்லாமே ஒரே தகுதிகள் தாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.